ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 11/9/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்களே முழு உலகினதும் யார்? உண்மையான நண்பர்கள். நீங்கள் எவரையும் வெறுக்கக்கூடாது. கேள்வி, நீங்கள் ஆன்மீக யார்? நீங்கள் இராணுவத்தினர். நண்பர்னர் உடனே எதிரியாக்கிட்டார். நீங்கள் பயிற்சியிட வேண்டிய எந்த வழிகாட்டலை தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார்? பதில், எப்பொழுதும் உங்கள் பேட்சை அணிந்திருங்கள் என்ற வழிகாட்டல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளுக்குள்ள இருக்காமா? வேற யாரு? அம்மா மறைக்கிறாங்க. இல்லைங்க, ராதா அம்மா கிட்ட இல்லையோ? இன்னைக்கு பார்த்து விட்டுட்டு வந்துட்டீங்களோ? பாபா சொல்லும் போது தான் விட்டுட்டு வந்துடுவோம்ல. அதான் சொல்கிறேன். என்றைக்காவது நம்ம ஒரு நாள் தவற விட்டுருப்போம். போடாத அங்கே போட்டு வந்திருப்பாங்க. இவங்களும் இல்லை. ஓ, கையில். சரி, அங்கே கிளாஸ் கேட்கவங்க பேட்சை போட்டிருக்குறீங்களா? பரவாயில்ல. பெரிய தரிசினி அம்மா போட்டிருக்காங்க. நீங்களே போட்டிருக்கீங்களா? ஓ, ரைட், வெரி குட். ப்ராப்பர் ஸ்டூடெண்ட். ஓ, வச்சுருக்காங்க. பரவாயில்ல அம்மா. இது என்ன என்றோ அல்லது நீங்கள் யார் என்றோ எவராது உங்களை வினவினால் அவரிடம் கூறுங்கள், நாங்கள் முழு உலகிலும் உள்ள காமத்தீயை அணைக்கும் தீயணைப்பு படையினர். இந்நேரத்தில் முழு உலகமும் காமத்தீயினால் பற்றி எரிகின்றது. நாங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன செய்தி? இப்பொழுது தூய்மையாகி தெய்வீக குணங்களை கிரகித்தால் உங்கள் படகு அக்கறை செல்லும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இலகு நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். சிலருக்கு இது சிரமமாக உள்ளது. பலர் குழப்பம் அடைகின்றனர். ஏனெனில் தாங்கள் மிகவும் இறுக்கமாகவும் கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், இங்கே அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பியவாறு அமர்ந்திருக்கலாம். தந்தை நினைவு செய்ய வேண்டும். இதில் சிரமம் என்ற கேள்விக்கே இடமில்லை. அத்தயோகிகள் ஒரு காலின் மீது மறு காலை குறுக்காக வைத்து மிகவும் இறுக்கமான நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே உங்களை சௌகரியமாக அமர்ந்திருக்குமாறு தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தந்தையும் 84 பிறவின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இது இலகு நினைவாகும். அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த சிறுவன் தனது தந்தைக்கு பக்கத்தில் இருக்கின்றான். அவன் தனது பெற்றோர்களை மாத்திரமே அறிவான். யாரோ கிளாஸில் உட்கார்ந்துருப்பாங்க போல் இருக்கு. அதே போல் நீங்களும் யார்? குழந்தைகள். ஆதலால் என்ன பண்ணணும்? தந்தை நினைவு செய்வது இலகுவாகும். அந்த பையனுக்கு பொடி பையனுக்கு என்ன தெரியும்? உங்கள் அப்பாவை தான் தெரியுங்க.
நாங்கள் பாபாவின் குழந்தைகள், நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பங்களுடன் வீட்டில் வாழ்ந்து உங்கள் ஜீவனோபயோகத்திற்காக தொழிலை மேற்கொண்டாலும் உங்கள் புத்தியிலிருந்து மற்றவர்களின் நினைவை அகற்றிவிடுங்கள். உங்களில் சிலர், பாபா சொல்றார், உங்களில் சிலர் அனுமனையும் ஏனையோர் சாதுக்கள் போன்றோரையும் நினைவு செய்வதுண்டு. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? அந்த நினைவு மறக்கப்பட வேண்டும். யார் அனுமர் பக்தரிங்க? அனைவரும் எவரோ ஒருவரை நினைவு செய்கிறார்கள். பூஜிப்பவர்கள் தங்கள் வழிபாட்டை மேற்கொள்வதற்காக ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. நீங்கள் சந்திக்கின்ற எவரிடமும் கூறுங்கள். என்ன கூறுவீங்க? சிவபாபா கூறுகிறார், ஒரே ஒரு தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள். சிவபாபா அசரீரியானவர். அவர் நிச்சயமாக இவ்வாறு கூறுவதற்கு பௌதிக உலகத்திற்குள் வர வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஏன் நினைவு செய்யணும்? நானே தூய்மையாக்குவர். இந்த வார்த்தை சரியானது. பாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். இது தூய்மையற்ற தமோபிரதான் உலகமாகும். இதனாலேயே பாபா கூறுகிறார், இந்த உலகம் அப்படி இருக்கனால தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எந்த சரீரதாரியும் நினைவு செய்யாதீர்கள். இங்கு குரு போன்றவர் புகழப்படுவதில்லை என்பதால் இது நல்லதொரு விடயம். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுதும் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுக்கு என்ன பேர்? நீங்கள் நினைவு செய்து பாவங்கள் அழிந்தால் இதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? இது யோக அக்னியின் சக்தியாகும். கீதையின் கடவுள் அசரீரியான ஒரே ஒருவரை என கூறும் பொழுது எல்லையற்ற தந்தை உண்மையையே கூறுகின்றார். இதில் கிருஷ்ணர் இவ்வாறாவன் என்ற கேள்விக்கே இடமில்லை. கடவுள் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வேற எந்த வழிமுறையும் இல்லை. தூய்மையாக வீடு திரும்பினால் நீங்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். நான் உங்களுக்கு தந்தையின் செய்தியை கொடுக்கிறேன். நீங்கள் யார்? மேலே நண்பனாக இருந்தீங்க, அப்புறம் எதிரியா இருந்தீங்க, இப்போ யார் நீங்கள்? நான் ஒரு தூதுவன். இதனை விளங்கப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் இங்கு இருந்தாலும் அல்லது உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தாலும் பெண்கள் யார்? கல்லு புத்தி உடையவர்கள், கூன்முதுகு உடையவர்கள் போன்றோரும் உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். இங்கு இருப்பவர்கள் அதிக அளவு நினைவில் நிலைத்திருக்கின்றார்கள் என்றில்லை. பாபா கூறுகிறார், வெளியே வசிப்பவர்களும் பெருமளவு நினைவில் நிலைத்திருந்து பெருமளவு சேவையை செய்ய முடியும். சிலர் இங்கு வந்து தந்தையினால் புத்துணர்ச்சி அடைந்து பின்னர் வீடு திரும்புகின்றார்கள். ஆக அவர்கள் உள்ளார அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த அழுக்கான உலக இன்னமும் சில நாட்களே உள்ளன. பின்னர் எங்கே போவோம்? நாங்கள் கிருஷ்ணரின் பூமிக்கு செல்வோம். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆலயமும், அதாவது சந்தோஷதாமம், சுக்குதாம் என அழைக்கப்படுகிறது. ஆகவே குழந்தையாக நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்கள் என்பதால் என்ன இருக்கணும்? உங்ககிட்ட எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும்.
நீங்கள் சொர்க்காதிபதிகளாக ஆக்கப்பட்டிருந்தீர்கள். நீங்களும் கூறுகிறீர்கள். என்ன கூறுகின்றீர்கள்? ஆக்கப்பட்டிருந்தால் என்ன கூறுறீங்க? பாபா, நான் உங்களை 5000 வருடங்களுக்கு முன்னரும் சந்தித்தேன். நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன். தந்தை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மாயை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த துன்ப பூமியில் நீங்கள் இன்னமும் இருக்க விரும்பவில்லை. சந்தோஷதாமத்திற்கு செல்வதற்கே நீங்கள் கற்கின்றீர்கள். அனைவரும் தங்கள் கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். நான் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கே வந்துள்ளேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் சென்று முக்தி தாமத்தில் இருப்பார்கள். தந்தை கூறுகிறார். தந்தை யார் நமக்கு, உலகத்துக்கு? நானே மகா காலன். ஏன்னா நீங்கள் அங்கே போகும்போது எல்லாம் எங்கே போகணும்? முக்திக்கு போகணும். நான் ஆத்மாக்கள் அனைவரையும் தங்களின் சரீரங்களிலிருந்து விடுவித்து அவர்கள் அனைவரும் திரும்பவும் என்னுடன் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றேன். எப்படி? நீங்கள் இருக்கிறனால முடியாது. வெளியே வா. இங்கு வசிக்க விரும்பாததால் விரைவிலேயே மீண்டும் சென்றுவிட வேண்டும் என அனைவரும் கேட்கின்றார்கள். இது ஒரு பழைய உலகமும் பழைய சரீரமுமாகும். தந்தை இப்பொழுது கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நான் அனைவரையும் திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்வேன். நான் எவரையும் விட்டு செல்ல மாட்டேன். ஒழுங்காக கூப்பிட்டா நடனா நடந்துடணும். நடக்க மாட்டேன்னா நீங்கள் அனைவரும் என்னை அழைத்தீர்கள். என்ன அழைச்சிங்க? ஓ தூய்மையாக்குவோரே வாருங்கள். மக்கள் தொடர்ந்தும் என்னை நினைவு செய்த போதிலும் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. திரேதாயுகத்து சந்திரகுல அரசனான யார் அவர்? யார் அது? ராமரை குறிப்பிட்டு அவர்கள் தூய்மையை ஆக்குபவரின் பெயரை ஜெபிக்கின்றார்கள். எப்படி ஜெபிக்கிறாங்க? அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? பக்தி நல்லா இருக்கு. சீபாவா ஒரு அரசராகுவதும் இல்லை, ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்வதும் இல்லை. அவர் தான் ராமர் பார்க்க போனார். அவரை அரசர் ராமர் என்று அழைப்பது பிழையாகும். அவர்கள் மாலின் மணிகளை உருட்டும் பொழுது ராமரின் பெயரை கூறுகின்றார்கள். அவ்வாறே அவர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். சிவனே கடவுள். மனிதர்கள் அவருக்கு சிவன் தான் கடவுள். ஆனால் மனிதர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரையும் எப்படி கூப்பிடுறாங்க? சியாம் சுந்தர், வைகுந்தநாதர், வைகுந்தத்தின் பிரபு, மக்கன் சோர்னு என்ன? வெண்ணையை தேடுபவர் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணரை வெண்ணெய் திருடியவென நீங்கள் கூறுவீர்களா? முற்றிலும் இல்லை. கடவுள் அசிரியனான என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சரீரதாரிகள் எவருமே கடவுளாக இருக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட கடவுள் என அழைக்க முடியாவிட்டால் எவ்வாறு மனிதர்கள் தங்களை கடவுள் என அழைக்க முடியும்? சிவஹோம், நானே யாரு? கடவுள் என்றாங்க. தந்தை 108 வெற்றி மாலை நினைவு கூறப்படுகிறது. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபித்தார். இவர்கள் லக்ஷ்மி நாராயணனும் அந்த சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். அதற்கு முன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அதற்கு முன் அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்திருக்க வேண்டும். இது கலியுகத்தின் இறுதிக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையிலான
சங்கமிகம் என அழைக்கப்படுகிறது. இது வேற எப்படி சொல்லலாம்? இது எந்த சங்கமம்னு வேற எந்த வார்த்தையில் சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம்? இது சக்கரங்களின் சங்கமமாகும். சங்கமமாமே யுக யுகன்னு சொல்கிறா. ஒவ்வொரு யுகத்தில் வரக்கூடிய சந்திப்பு இல்லை. இது என்ன, முழு சக்கரம் முடிஞ்சு அடுத்த முளை சுற்றும்போது. எனினும் மக்கள் ஒவ்வொரு யுகத்தினதும் சங்கமத்தை பற்றி பேசுகின்றார்கள். அவர்கள் அவரை அவதாரம் என அழைத்ததை மறுத்துவிட்டு அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் ஒவ்வொரு தூசி துணுக்கிலும் இருப்பதாக கூறியுள்ளார்கள். ஏன் இப்படியெல்லாம் சொன்னாங்க? அதுவும் நாடகத்தில் உள்ளது. கடந்த காலம் ஆகின்ற எதுவும் என்னான்னு சொல்லுவீங்க? கடந்த காலத்து முடிஞ்சதெல்லாம் நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவருடன் சண்டை ஏற்பட்ட பின்னர் அது கடந்தாகி விடுகிறது. ஆகவே நீங்கள் அதனை பற்றி சிந்திக்கக்கூடாது. அச்சா, எவராது எதனை பற்றி கூறினாலும் அதனை என்ன பண்ணணும்? மறந்து விடுங்கள். அவர் முன்னையே ஏன் மறக்கணும்? முன்னைய சக்கரத்திலும் அதே விடயத்தை கூறினார். நீங்கள் அதனை நினைவு செய்தால் தொடர்ந்தும் குழப்பம் அடைகின்றீர்கள். அதனை பற்றி மீண்டும் பேசவும் கூடாது. குழந்தையாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும். சேவைக்கு எந்தவித தடைகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் சேவையில் எந்த பலவீனங்களையும் காட்டக்கூடாது. இது சிவபாபாவின் சேவை. அதை செய்வதற்கு நீங்கள் என்றுமே மறுக்கக்கூடாது. இல்லையேல் நீங்கள் உங்கள் சொந்த ஆஸ்தியை அழித்து விடுவீர்கள். நீங்கள் தந்தையின் யார்? நீங்கள் ஏன் சேவை பண்ணணும்? மேலேயே சொன்னார். நண்பரா? நீங்கள் தந்தையின் உதவியாளர் ஆகிவிட்டீர்கள். ஆகவே அவருக்கு நீங்கள் முழுமையாக உதவியை கொடுக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் சேவை செய்வதில் அவரை என்ன பண்ணக்கூடாது? சிறிதேனும் ஏமாற்றக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கொடுக்கப்பட வேண்டும். தந்தை தொடர்ந்தும் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? மக்கள் அதனை பார்க்கும் பொழுது உட்பிரவேசிப்பதற்கு ஈர்க்கப்பட்டு வந்து புரிந்து கொள்ளும் வகையில் அத்தகைய என்ன பண்ணணும்? பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி உள்ளே வர்றதுக்கு அத்தகைய பெயரை நீங்கள் அருங்காட்சியகத்திற்கு கொடுங்கள். இது புதியதொன்று. மக்கள் புதிய விடயத்தை பார்க்கும் பொழுது உடனடியாக உட்பிரவேசித்து விடுகின்றார்கள். இந்நாட்களில் பாரதத்தில் புராதன யோகத்தை கற்பதற்காக வெளிநாட்டுகளிலிருந்து மக்கள் வருகிறார்கள். புராதனம் என்றால் அனைத்தை விட மிக பழமை வாய்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? இங்கே யோகா போடுறாங்க இல்லையா? யோகா ஷோ போடுறாங்க. எத்தனை வகையான ஸ்டால்ஸ் இருக்குது, எத்தனை வகையான யோகாக்கள் இருக்குது இல்லை? ஆனால் அது எல்லாம் எங்கன்னா பாரதத்தை பேஸாக வச்சுது. இவங்க போய் கற்றுட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? இவங்க இந்த நாட்டுக்காரங்க ஓப்பன் பண்ணி அந்த இலிங்கு இந்த இலிங்குன்னு சொல்லி கற்கள்னு சொல்லி அங்கே என்னெல்லாம் இருக்குதா, ஜோசியம் அது இது எல்லாம் இங்கே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நம்மளும் அங்கே ஒரு ஸ்டால் போடுறோம் இல்லையா? அலெக்சாண்டரோ பேலஸில் கூட போடுவாங்க, வருஷத்தில் 2 டைம். அது 5000 வருடங்களுக்கு முன்னரும் கடவுளால் மாத்திரமே கற்பிக்கப்பட்ட யோகமாக இருக்க முடியும். சத்திய திரைத்தகங்களில் யோகம் இருப்பதில்லை. உங்களுக்கு கற்பித்தவர் சென்று விட்டார். 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அவர் வரும் பொழுது மாத்திரமே அவர் என்ன கற்பிக்க முடியும்? என்ன கற்பிப்பார்? ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். புராதனம் என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னர் கடவுள் அதனை கற்பித்த காலமாகும். அதே கடவுளே பின்னர் சங்கமிகத்தில் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் தூய்மையானவர்களாக முடியும். இந்நேரத்தில் பஞ்ச தத்துவங்களும் தமோ பிரதானமாகி உள்ளன. நீர் கூட அதிகளவு
பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பழைய உலகில் அனர்த்தங்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. சத்தியுகத்தில் அனர்த்தங்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அங்கே இயற்கை என்னவா இருக்கும்? உங்கள் சேவகனாகுகிறது. இங்கு இயற்கை உங்கள் எதிரியாகி துன்பத்தை கொடுக்கிறது. ஏன் அப்படி கொடுக்குது? தமோ பிரதானம். கர்மத்துடைய விளைவு தானே இல்லையா? நம்ம பூமியை கெடுத்தோம். இப்போ அது என்ன பண்ணும்? அங்கு லக்ஷ்மி நாராயண ராஜ்யத்தில் துன்பம் என்ற கேள்வியே இருக்கவில்லை. அதுவே சத்தியுகமாகிய தங்க யுகமாகும். அது இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை உங்களுக்கு புராதன ராஜயுகத்தை கற்பிக்கிறார். அவர் 5000 வருடங்களுக்கு பின்னரும் மீண்டும் அதனை கற்பிப்பார். ஒருவருக்கு என்னென்ன பாகம் உள்ளதோ அவர் அதே பாகத்தை மீண்டும் நடிப்பார். இதுதான் பிரச்சனை. திரும்பியுமா கோர்ஸ் எடுக்கும்போது திரும்பியுமா ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லையற்ற தந்தையும் தனது பாகத்தை நடிக்கின்றார். தந்தை கூறுகிறார், நான் இவருள் பிரவேசித்து ஸ்தாபனை மேற்கொண்ட பின்னர் என்ன பண்ணுறேன்? வீட்டுக்கு திரும்பி செல்வேன். வெற்றி குரலுக்கு பின்னர் என்ன நடக்கும்? வெற்றி குரல்கள் ஒலிக்கும். பழைய உலகம் அழிக்கப்படவிடும். அது லக்ஷ்மி நாராயண ராஜாமிக இருந்த பொழுது பழைய உலகம் இருக்கவில்லை. இது 5000 வருடங்களுக்கு முற்பட்ட விடயம். இது 100,000 வருடத்துக்குரிய விடயமாக இருக்க முடியாது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நன்மை ஏற்படுத்த வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏனைய அனைத்தையும் மறந்து உங்களை இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கள். நீங்கள் செய்யும் சேவையில் முகம் கோணி ஏமாற்றம் அடையாதீர்கள். இது இறை சேவை. மாயின் பல புயல்கள் இருந்தாலும் தந்தையாக கடவுளின் சேவையில் எவரையும் ஏமாற்றாதீர்கள். சேவையின் பொருட்டு தந்தை தொடர்ந்து உங்களை வழிகாட்டலை கொடுக்கிறார். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், வருகின்ற எவருக்கும் நீங்களே யாரு? உண்மையான நண்பர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர் என்பதால் பிரம்மகுமாரர்கள், குமாரியாக நீங்கள் முழு உலகினதும் யாரு? நண்பர்கள் ஆவீர்கள். நண்பர்கள் மத்தியில் எவ்வித விரோதமும் இருக்க முடியாது. ஏதாவது நிகழ்ந்தால் சிவபாபா நினைவு செய்யுமாறு கூறுங்கள். தந்தையின் சிரமத்தை பின்பற்றுவதில் உங்களை ஈடுபடுத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்களே உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துவீர்கள். புகையிரதம் மூலம் நீங்கள் இங்கு வரும் பொழுது நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? மதுபனுக்கு போனோன்னு ஓய்வாக இருக்கின்றீர்கள். சேவை செய்வதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. எப்படி சேவை செய்யுங்க? என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? எதுவுமே இல்லைனாலும் ஆரம்பத்திலே சொன்னார், பேட்ஜ் மிகவும் நல்லதொரு விடயமாகும். எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ரூமுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் என்னாரம் தன்னை விட்டுட்டாராம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் வேறு எதாவது சொல்லுவார்னு பார்த்தா இங்கே இருக்குது இல்லையா? நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? பாபா அப்படி சொல்லியிருப்பாரா இப்படி சொல்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அதனை அணிய வேண்டும். நீங்கள் யார் என எவராது உங்களை வினவினால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேலே என்ன சொன்னார்? யார் நீங்களாம்? நாங்களே தீயணைக்கும் படையினரென அவரிடம் கூறுங்கள். அந்த தீயணைக்கும் படம் தீயை அணைக்கிறது. இப்பொழுது முழு உலகம் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கிறது.
தந்தை இப்பொழுது கூறுகிறார், கொடிய எதிரியான காமத்தை வெற்றி அடையுங்கள். தந்தை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தெய்வீக குணங்களை கிரகித்தால் உங்கள் படகு அக்கறை சென்றடையும். இந்த பேட்சுகள் ஸ்ரீமத்திற்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளன. வெகு சில குழந்தைகளே தங்கள் பேட்சை பயன்படுத்தி சேவை செய்கிறார்கள். பாபா உங்களுக்கு பல தடவைகள் முறையில் விளங்கப்படுத்தி உள்ளார். என்ன விளங்கப்படுத்தி உள்ளார்? ஒவ்வொரு பிராமணரிடமும் என்ன இருக்கணும்? ஒரு பேட்ச் இருக்க வேண்டும். நீங்கள் சந்திக்கின்றவர்களிடம் பேட்சை விளங்கப்படுத்துங்கள். இவர் பாபா, நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். எங்கே பாபா இருக்கார்? எப்படி விளங்கப்படுத்துவீங்க? எங்கே இவர் பாபான்னா எங்கே? இவர் பாபா. கோல்டு மெடல் யார் கொடுத்தா? சில பேர் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ஒன்று வேணும்னுவாங்க. ஏன் போட்டு இல்லையா? நிறைய வண்டிங்களில் பாபாவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் பின்னாடி முன்னாடி எல்லாம். நம்ம நினைப்போம் இல்லை, நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க, நல்லா இருக்குது வண்டியில் ஓட்டுறதுக்கு, நல்லா இருக்குது இந்த ஜோதின்னு வாங்கி ஓட்டுவாங்க. ஸோ பாபா சொல்கிறார், இவர் பாபா, நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் சரீரதாரியை புகழ்வது இல்லை. ஒரே ஒரு அசரியான தந்தை அனைவருக்கும் சர்க்கதி அருள்கின்றார். நீங்கள் அனைவருமே நினைவு செய்ய வேண்டும். யோக சக்தியினால் உங்கள் பாவங்கள் அளிக்கப்பட்டு உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்குக்கு இட்டுச் செல்லும். நீங்கள் துன்ப பூமியில் விடுபட்டு பின்னர் விஷ்ணு தாமத்திற்கு செல்வீர்கள். இது அத்தகைய ஒரு நல்ல செய்தி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் அவர்களுக்கு புத்தகங்களையும் கொடுக்கலாம். அவர்களிடம் கூறுங்கள். என்ன கூறுவீங்க? புத்தகத்தை கொடுத்துட்டு, நீங்கள் ஏழை என்பதால் அதனை உங்களுக்கு எவ்வித கட்டணமின்றி கொடுப்போம். அச்சடிப்பதற்கு ஏராளமாக உள்ளதால் செல்வந்தர்கள் பணம் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் பிச்சைக்காரர்கள் இருந்து மாற்றமடைந்து ஒரு உலக அதிபதி ஆகின்ற ஒரு விடயமாகும். நீங்கள் தொடர்ந்து இந்த விளக்கங்களை பெறுகின்றீர்கள். எந்த சமயத்தினிடம் இதை கூறுங்கள். என்ன கூற முடியும்? எல்லா சமயத்துக்கு பொதுவாக இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னது? உண்மையில் நீங்கள் ஒரு ஆத்மா, உங்களை ஒரு ஆத்மாவனை கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன் எல்லா இதில் என்ன பண்ணுறாங்க? ஒத்துப்பாங்க. இப்பொழுது விநாசம் உங்கள் முன்னையில் உள்ளது. இந்த உலகம் மாற உள்ளது. நீங்கள் சிவபாவை நினைவு செய்தால் விஷ்ணுதாமத்திற்கு செல்வீர்கள். அவரிடம் கூறுங்கள். என்ன கூறணும்? நாங்கள் உங்களுக்கு மில்லியன்களும் பல மில்லியன்களும் பெருமதியானவற்றை கொடுக்கின்றோம். எப்படி? ஆமாம், இந்த ஞானம் என்பது விலை மதிப்பற்றது. உங்கள் பேட்சை பயன்படுத்தி சேவை செய்ய வேண்டும். பாபா பல முறை உங்களிடம் கூறியுள்ள பொழுதிலும் உங்களில் சிலர் உங்கள் பேட்சை அணிவது கூட இல்லை. ஏனெனில் நீங்கள் அதிகளவு சங்கடப்படுகின்றீர்கள். இங்கே பேட்ச் போடுறேன்ட்டு சின்ன ஒரு ஸ்டார் வச்சுருப்பாங்க. இப்படி கண்ணுக்கும் தெரியாது, அது இப்படி குத்தி வச்சுருப்பாங்க. பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். பிராமண ஆசிரியர்கள் ஒரு குழுவுடன் இங்கே வரும் பொழுதே அவர்கள் வேலைக்கு செல்லும் போதோ அவர்கள் நிச்சயமாக இந்த பேட்சை அணிந்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த பேட்சை மக்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் சில கம்பெனிலலாம் ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லையா, இந்த வகையான இது போடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்கா. நானும் முதல்ல இப்படி மறைச்சிட்டு தான் போனேன் ஆரம்பத்தில். கேட்பாங்கல்ல என்ன ஏதுன்னு, அவங்களுக்கு பதில் சொல்லி அப்புறம் ஒரு நாள் ஏன் இப்படி போடுவோம் அப்படின்னு போட்டாச்சு. அவர்களும் கூறுங்கள், நாங்கள் ஒரே ஒரு தந்தையின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். அவரால் மாத்திரமே அனைவருக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். ஆகவே அவரை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களால் தூய்மை என்று வீடு திரும்ப முடியாது. இப்பழைய உலகம் இப்பொழுது மாறப்போகிறது. நீங்கள் இங்கு வரும் பொழுது வழி முழுவதும் இவ்வாறு சேவை செய்ய வேண்டும். என்ன பண்ணோம்? ஆமாம், நாளைக்கு என்ன பண்ணோம்? யாராவது இது எதுக்கு போட்டிருக்குன்னு தெரியுமா? நீ கேளு.
எதுக்கு கேட்கணும்? எங்கள் பாபா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்ல சொன்னார். நீங்கள் பெயர் பெருமுறையில் போற்றப்படும். நீங்கள் பேட்ச் அணிவதற்கு மிகவும் சங்கடப்படுவதையும் அதனால் நீங்கள் எச்சவையும் செய்யாதிருப்பதையும் பாபா புரிந்து கொள்கிறார். முதலாவதாக நீங்கள் பேட்சை வைத்திருக்க வேண்டும். பின்னர் அதனுடன் நீங்கள் என்ன வச்சுருக்கணும்? பேட்ச் கூடவே திருமூர்த்தியினதும் சக்கரத்தினதும் விருட்சத்தினும் படங்களையும் வைத்திருக்க வேண்டும். இல்லையா? பாக்கெட்டில் எல்லாம் இருக்கும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இடையில் அமர்ந்திருந்து ஒவ்வொருவருக்கொருவர் விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது பலர் ஒன்று கூடி உங்களை சுற்றி நிற்பார்கள். எப்படி யுக்தியெல்லாம் சொல்கிறார். உலகத்திலே அப்படி தானே? அந்த மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்க அதெல்லாம் பண்ணுறது? உதாரணம் சொல்லுங்களேன். நீங்கள் செய்கிறத பார்த்து மற்றவங்களும் வருவாங்கன்றால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னுங்களேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், இது இருக்குது சார், இது இருக்குது சார், என்ன ஒன்றானா காமிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் அவருக்கு அவ்வளோ பணம் கிடச்சிச்சின்னுவாங்க. அப்புறம் கூட போவாங்க. என்னப்பா அவரை பணம் கிடச்சிச்சா, இவரும் போய் நிற்பார். அப்போது ஏதோ ஒரு பாபா என்ன சொல்லார், ஒரு யுக்தி. இப்போ நீங்கள்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு கும்பல் இருந்தால் தான் மக்களுக்கு என்ன? ஆமாம், என்ன அப்படிங்களா, இது என்ன எப்படி இருக்குது? நீங்கள் குள்ளே பேசிட்டு இருந்தா பாபா சொல்கிறாரு இல்லையா? ஆரம்பத்தில் அப்படி தான் சேவை பண்ணியிருக்காங்க. போய் என்ன பண்ணுறவாங்க, பார்க்கில் எல்லாம் போட்டு. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்போவே சேவை பண்ணுறோம். அப்போ எவ்வளோ இருக்குது, கஷ்டமாக இருக்கும். அப்போ பாபா சொல்கிறார் என்ன பண்ணணும். அப்போ சுற்றி இருக்கிறவங்க வருவாங்க, ஒன்று கூடி உங்களை சுற்றி நிற்பார்கள். இது என்ன என அவர்கள் வினவும் பொழுது அவர்களும் கூறுங்கள், சிவபாபா இவருடனாக பிரம்மா மூலியம் புதிய உலகை ஸ்தாபித்தார். இப்படின்னு என்ன பண்ணலாம், விளங்கப்படுத்தலாம். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? எப்பொழுது என்ன செய்து தூய்மையாகும். தூய்மையற்ற ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் செவிமடுக்கும் வகையில் அத்தகைய இனிய விடயங்களை அவர்களிடம் கூறுங்கள். இல்லையா? ஞானத்தை சொல்லும்போது கூட என்ன ஆகணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொன்னீங்கன்னா, ஆமாம். எவ்வாறாயினும் இது எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. காலை வகுப்பிற்காக நீங்கள் உங்கள் நிலையத்திற்கு செல்லும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணணும், நிலையத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், பேட்சை அணிய வேண்டும். இராணுவத்தினர் தங்கள் பேட்சை எப்பொழுதும் அணிகின்றார்கள். அவர்கள் அதனை அணிவதற்கு எப்பொழுதாவது சங்கடப்படுகின்றார்களா? அவங்களுக்கு இன்னும் தான் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட என்ன பண்ணிருப்பாங்க, அதை போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர்டாக இருப்பாங்க, இருந்தாலும் வெளியில் போர்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ரிட்டையர்டு டிஜிபி இல்லையா, ரிட்டையர்டு கலெக்டர்னு. அப்போ பாருங்கள், அது போன பிறகும் அது மேலே என்ன இருக்குது, அந்த பதவியில் இல்லைனாலும் அட்டாச்மெண்ட். எதுக்காக, நான் யார் இல்லையா? இப்போ ரொம்ப சூக்ஷ்மமாக என்ன இருக்குது அது மேலே இருக்கு. அப்போ பாபா சொல்ல, நீங்கள் ஏன் போடக்கூடாது? அதனால் பாபா சொல்ல, அதை அணிவதற்கு எப்பொழுதுமே சங்கடப்படுகின்றார்களா? நீங்களே ஆன்மீக இராணுவத்தினர். தந்தை உங்களுக்கு வழிகாட்டலை கொடுக்கிறார். எனவே அவற்றை நீங்கள் ஏன் பயிற்சி செய்வதில்லை? உங்கள் பேட்சை நீங்கள் அணிந்திருக்கும் போது வேற என்ன உங்களுக்கு நன்மை? அணிந்திருக்கும் பொழுது உங்களால் சிவபாவை நினைவு செய்ய முடியும். நான் சிவபாபாவின் குழந்தை. நாளுக்கு நாள் நிலையங்கள் தொடர்ந்தும் திறக்கப்படும். ஓரிருவர் வெளித்தோன்றுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், இந்த நரகத்தில் உங்களின் ஒரு கிளை கூட இல்லை, இந்த நகரத்தில் ஒரு கிளை கூட இல்லை. அவரிடம் கூறுங்கள், எவராது ஒழுங்குகள் செய்து எங்களை வரவழைத்து இருப்பிடமும் கொடுத்தால் எங்களால் வந்து இங்கு சேவை செய்ய முடியும். குழந்தைகளிடம் தைரியம் இருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கிறார். நிலையங்களை திறந்து சேவை செய்யுமாறு தந்தை குழந்தைகளாக உங்களிடம் மாத்திரமே கூறுகிறார். இதை அனைத்தும் சிவாவின் கடைகள். அவை குழந்தைகளால் நடாத்தப்படுகின்றன. இல்லையா? அந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பேர் கேட்குறாங்களே, எப்படி சென்டர் திறக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? எப்படி திறக்கப்படுது? இப்படி தான் திறக்கப்படுது. வந்து கேட்பாங்க,
அவங்க வேறு ஊரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ எங்கள் ஊர்லேயும் வேணும்னுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து அங்கே போய் சேவை பண்ணி கொஞ்சம் நாளைக்கு இவங்களே அதுக்கான செலவுகள் எல்லாம், பழைய ஸ்டூடெண்ட் இல்லையா, அப்புறம் அவங்க அங்கே ஸ்டூடெண்ட்டெல்லாம் உருவான பிறகு அப்புறம் அவங்கள பொறுப்பெடுக்க சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நடக்கும் இல்லையா. புதுசாக வர்றவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஒரு புது இடம் இருக்குது, அங்கே சேவை பண்ணணுன்னு என்ன பண்ணணும், பழைய ஆட்கள். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்த பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாத அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே रूहानी बाप को नमस्ते नमस्ते. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் மத்தியில் என்றுமே முகம் கோணி ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஒரு தடையாக ஆகாதீர்கள். உங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்தாது தந்தையின் முழுமையான உதவியாளர்கள் ஆகுங்கள். 2. எவருடனாவது சண்டை ஏற்பட்டிருந்தால் என்ன பண்ணணும், அது கடந்ததாகி விடுகின்றது. ஆகவே நீங்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. எவராது எதையாவது கூறியிருந்தாலும் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். முன்னைய கல்பத்திலும் ஏன் மறக்கணும், அவர் அதே விடயத்தை கூறினார் என்பதால் அதனை மீண்டும் ஒரு பொழுதும் குறிப்பிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அமைதி தூதுவராகி மாஸ்டர் அமைதியையும் சக்தியையும் அருள்பவராகி மற்றவர்களுக்கு அமைதியின் செய்தியை வழங்குவீர்களாக. நீங்கள் அமைதி தூதுவராகி மாஸ்டர் அமைதியையும் சக்தியையும் அருள்பவராகி மற்றவர்களுக்கு அமைதியின் செய்தியை வழங்குவீர்களாக. குழந்தைகளான நீங்கள் அமைதி தூதுவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அமைதி தூதுவர்களாக கருதிய வண்ணம் தொடர்ந்து முன்னேறுங்கள். நான் அமைதி தூதுவன், நான் அமைதியின் செய்தியை வழங்குகிறேன். இவ்வாறு செய்வது மூலம் நீங்கள் சக்தி வாய்ந்த அமைதி ரூபமாக இருப்பதுடன் தொடர்ந்து மற்றவர்களுக்கு அமைதியை வழங்குகின்றீர்கள். மனிதர்கள் அமைதியின்மையை பரப்பும் பொழுது அவர்களுக்கு அமைதியை வழங்குங்கள். அவர்கள் நெருப்பை மூட்டினால் நீங்கள் நீரை ஊற்றுங்கள். இதுவே அமைதி தூதுபவர்களாகிய உங்களின் மாஸ்டர் அமைதி மற்றும் சக்தி அருள்பவர்களான உங்களின் கடமை ஆகும். ஸ்லோகம். சத்தத்திற்குள் வருவது இலகுவாக இருப்பதைப் போல் சத்தத்திற்கு அப்பால் செல்வதும் இலகுவாக இருக்க வேண்டும். சத்தத்திற்குள் வருவது இலகுவாக இருப்பதைப் போல் சத்தத்திற்கு அப்பால் செல்வதும் இலகுவாக இருக்க வேண்டும். அபெக்த சமிஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். சதா உங்களின் யோகத்தின் ஒளி மற்றும் சக்தி வீட்டின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இந்த ஞானமே ஒளி, யோகம் சக்தியாகும். ஞானம் மற்றும் யோகம் என்ற இந்த இரண்டு சக்திகளும் ஒளியாகவும் சக்தியாகவும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அழைக்க முடியும். இத்தகையதொரு சக்தி வாய்ந்த ஆத்மாவால் ஒரு வினாடியில் எந்த வகையான சூழ்நிலையும் வெற்றி கொள்ள முடியும். அச்சா. ஓம் சாந்தி. ஸோ பாபா என்ன சொல்கிறார், நமக்கு இன்னைக்கு என்னென்ன டைட்டில் கொடுக்குறார்? பாபா நண்பர்கள் என்றார், தீயணைப்பு படை, இராணுவம், தந்தையின் உதவியாளர்கள், தூதுவர்கள்,
நம்பிக்கை பொறுப்பாளர்கள், நண்பர்கள். ஆமாம், சேவைக்கு பாபா இன்னைக்கு ரொம்ப வலியுறுத்துறார் இல்லையா? அதுவும் இல்லாமல் பேட்சை பற்றி சொல்கிறார் இல்லையா? எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும்ங்கிறார். முக்கியமாக கிளாஸ்க்கு வரும்போது எதுக்கு வரணும்? கிளாஸ்க்கு வரும்போது என்ன சொன்னார்? அதுக்கு வரும்போதே நீங்கள் வெள்ளையாக போட்டுன்னு பேட்சை போட்டுன்னு போகும்போது கேட்பாங்க, பார்க்கும்போது எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும் இல்லையா? வேறு என்ன சொல்கிறார்? அவர் தன்னை என்னென்ன வெளிப்படுத்திட்டார்? அவர் யாராக இருக்கிறேன்றாரு? மகா காலனாக இருக்கேன்றார். எதுக்காக? ஆமாம், எல்லாத்தையும் முக்திக்கு கூட்டிகிட்டு போகணும். கூப்பிட்டீங்க என்னான்னு? வாருங்கள், வந்திருக்கேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், வேறு எதுக்கும் வரல. அதனால் வந்திருக்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன்னு வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது இல்லையா? நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வரமாட்டேன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. மேலேயும் வரமாட்டேன்னா அங்கே போகாமல் இருக்க முடியாது, கீழேயும் நான் போக மாட்டேன் இல்லைன்னா வரமாட்டேன்னாலும் இருக்க முடியாது இல்லையா? ஆமாம். ஆமாம், எல்லையற்ற சந்தோஷம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் அப்படி வருது? ஏன் அப்படி நம்ம விரும்புகிறோம்? முதல்ல நானே எல்லையற்றவன். ஆத்மாவுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? அப்போ எல்லையற்ற ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும்? ஆமாம், லிமிட்டு கிடையாது அதுக்கு. காலையில் கொஞ்சம் சந்தோஷம் இல்லையா, இரவில் கொஞ்சம் சந்தோஷம், மற்ற நாளெலாம் மற்ற நேரமெல்லாம் கொஞ்சம் துக்கம். அப்போ என்ன தேடுது அது? சந்தோஷம் இருக்குது, ஆனாலும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது? நமக்கு இருக்கு, அப்பப்போ இருக்கு சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாம். ஆனால் ஆத்மா கடைசியாக ஃபைனலாக தேடுதுன்னா எல்லையற்ற சந்தோஷம். ஏன் அது கிடைக்காம போகுது? அப்போ எல்லையற்ற ஆத்மா எல்லைக்குட்பட்டதில் தேடுது. அப்போ எல்லைக்குட்பட்டது எப்படி உங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒரு பொருளோ, ஒரு இல்லையோ, ஒரு உடையோ, இல்லை ஒரு உறவோ, எதுவுமே எல்லைக்குட்பட்டது தானே. ஒரு பதவியோ. அப்போ திரும்பி என்ன ஆகிடுவீங்க? அப்போ எல்லையற்ற ஆத்மா எல்லையற்ற ஞானத்தை கொண்டிருக்கணும். இங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறது எல்லைக்குட்பட்ட ஞானம். எல்லையற்றவர் கூட தொடர்பு வைக்கணும். நம்ம எல்லைக்குட்பட்டவங்க கூட தொடர்பு வச்சிட்ருக்கோம், அதனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விருப்பமும் அதுதான், தொடர்பு வைக்கிறது தப்பான இடத்துல வச்சுருக்குறோம் இல்லையா? அப்போ பாபாவும் எல்லையற்றவர், ஞானமும் எல்லையற்றது இல்லையா? அதே மாதிரி ஆத்மாவும் எல்லையற்றது. ஆமாம், தூய்மையாக வீடு திரும்ப வேண்டும். ஆமாம், அங்கே வந்து சேவகனாக இருக்கும் இல்லையா? அங்கே என்ன ஆகுது? ஆத்மா அங்கே எப்படி இருக்கு? ஆத்மா மூலியமாக தான் இந்த உடம்பு சுகம் பெறும். ஆத்மா மூலியமாக தான் சுற்றி இருக்கிறதெல்லாம் சுகம் பெறும். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆத்மாவுக்கு வேணும்னா இதெல்லாம் வேணும். முதல்ல உடம்பு மூலியமாக வேறும், உடம்புக்கு சம்மந்தப்பட்ட உறவு மூலியம் வேறும், அதுக்கு சம்மந்தப்பட்ட இயற்கை, இது மூலமாக தேடுது. இது இல்லை, இங்கேருந்து போயிட்டு இருந்தது, இப்போ என்ன பண்ணுது? அங்கேருந்து வேணுங்கிறது தான் பிரச்சனை. அப்போது சத்தியுகத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம மூலியமாக போகுது ஆத்மாவுக்கும் இல்லையா? ஆனால் இறங்கி வர வர என்ன ஆகுது? இங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிரச்சனை.
உங்களுக்கு கீழே கூட்டிகிட்டு போகிற நீங்களாக போகிறீங்க. நீங்கள் இருக்கிறனாலும் அங்கே விட மாட்டேன், தள்ளி விட்டுருவார் கீழே. ஓடு கீழே இன்னும் இங்கே மேலே என்ன பண்ணுறேன் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், இந்த கழுகெல்லாம் அப்படி தான் செய்யும். மேலே உயரத்தில் இருக்கும், அதுக்கு அது குஞ்சு வளர்கிற வரைக்கும் இருக்கும். அது டைம் வரும்போது என்ன பண்ணும், பிடிச்சி ஒரே தள்ளும். அப்போ தான் அது பறக்க ஆரம்பிக்கும். அதனால் நீ மேலே இருக்கலனாலும் டைம் வரும்போது என்ன பண்ணுவார், ஓடு கீழே அப்படின்வார். அப்புறம் நீங்கள் இங்கேயே இருக்கிறனாலும் விட மாட்டார் இல்லையா? அதான் கழுகு கண்ணு பாருங்கள். அப்போ ஞானத்தை சிந்திக்க சொன்ன வேற என்ன சொல்லார் பாபா இன்னைக்கு? ஆமாம், புராதனம் என்றால் 5000 வருடங்கள் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அந்த 5000 வருஷம் சொல்லும் போது என்ன சொன்னார்? அதுக்கு என்ன யுகம்? சக்கரத்தின் சங்கமிகம்னு சொல்லணுன்றார். ஒவ்வொரு யுகத்துடைய சங்கமிகத்தில் பாபா வர்றது கிடையாது. சக்கரத்தின் சங்கமயுகம் அப்படிங்கிறார். ஆமாம், பாயிண்ட் இல்லையா? ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். பாபா சொல்லார், இது இல்லை, ஏற்கனவே நடந்தது. அதை மறந்துடுங்க இல்லையா? மறந்துட்டு முன்னே போக பாருங்க. பாபா கிட்டையும் கொண்டு போக முடியாது இல்லையா? அவரும் சொல்லிடுவார் இல்லையா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்றார். ஆமாம், ஏன்னா அவ்வளவு ஏன் சொல்கிறாருன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. அந்த உலக ரீதியிலே மனிதன் 70% அவருடைய தாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறார், பாஸ்ட் இஸ் ஏ ஹிஸ்ட்ரி. நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எத்தனை முறை திரும்பி பார்த்தாலும் அது என்ன ஆக முடியாது, சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் போய் என்ன பண்ணணும், சேவை பண்ணணும். புகையிரத வண்டியில் போய் பண்ணுங்கோ, எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுங்கோ, அப்போ வருவாங்க இல்லையா? இந்த மாதிரி பல வகையான, கூடவே என்னென்ன படம் வைக்க சொன்னார் பேட்ச் கூடவே? ஆமாம், அதெல்லாம் வைங்க இல்லையா, அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கரே கடவுள் இல்லைங்கும்போது, கிருஷ்ணரும் கடவுள் இல்லை, பிரம்மா விஷ்ணுரும் சங்கரும் கடவுள் இல்லைங்கும் போது சாது சன்னியாசிகள் மனிதர்கள் எப்படி கடவுளாக முடியும்? அதனால் சரீரம் உள்ளவர்கள் எவரும் என்னன்னு சொல்ல முடியாது, கடவுள் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஆமாம், அப்படியெல்லாம் அவர் நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்குறாரு இல்லையா? வெண்ணை திருடினவரே அப்படின்னு சொல்ல முடியாது, சியாம் சுந்தர் விஷ்ணு தாமம் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? அவருக்கு பாபா கேட்குறார் சில வானிலை, அவருக்கு என்ன அவ்வளவு அவர் திருடுற அளவுக்கு ஏழையா? அவர் பெரிய எவ்வளோ நெய் இருக்குது என்ன கேட்க சொல்கிறார். ஆமாம், மற்றவங்க அப்போ இது நீங்கள் அமைதியினுடைய கடமை சுரூபமாக இருங்கன்றார் இல்லையா? அப்போ இன்றைக்கி மெயினாக பாபா சொல்ல எத்தனை முறை நினைவு செய்யுங்க, வேறு வழி இல்லைன்றார். சில வானிலை சொல்லாத வழி இருந்தால் சொல்லுங்கோ, எனக்கும் நல்லது, நீங்கள் ஏன் என்னை வச்சு கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படிங்கிறார். பாபா சொல்லார், இங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அதனால் மேக்சிமம் அவங்க வசதியாக வீட்லேயே உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காங்களா படுத்துருக்காங்களா யாருக்கு தெரியும்? பாபா சொல்லியிருக்காருல்ல. அதனால் பாருங்கள், வர்றது குருவார கூட ஆத்மாக்கள் வர்றதில்ல. வெதர் இவ்வளோ நல்லா இருக்குது, எல்லாம் ட்ரெயினில் வர்ற ஆத்மாக்களா என்ன? யார் அப்படி ட்ரெயினில் வர்றவங்க இங்கே?
ம். ஓகே. ஓம் சாந்தி. நம்ம சிவகுமாரி சிஸ்டருடைய சித்தப்பா அங்கே கிளாஸ்க்கு வருவார். நீங்கள் ஏறவில்லைன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களுக்காக நம்ம யோகா பண்ணலாம்.